இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து தான் கச்சா எண்ணெயை வாங்குறதா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 50% கச்சா எண்ணெயை இந்தியா வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்து தான் வாங்குது. போன வருஷம் கணக்கு என்னன்னு பார்க்கலாம். அதை வைத்து நீங்களே முடிவு செய்யுங்க. ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 4.83 லட்சம் கோடி ரூபாய்க்கு கச்சா எண்ணெயை இந்தியா சென்ற வருடம் மட்டும் வாங்கி இருக்கு. ஈராக் கிட்ட இருந்து வாங்கினது 2.57 லட்சம் கோடி, சவுதி அரேபியா கிட்ட இருந்து வாங்கினது 1.80 லட்சம் கோடி, UAE கிட்ட இருந்து 1.23 லட்சம் கோடி ரூபாய்க்கு கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கி இருக்காங்க. இதையெல்லாம் வைத்து கணக்கு பார்த்தா வளைகுடா நாடுகள் கிட்ட இருந்து மட்டும் 5 லட்சம் கோடிக்கு மேல வர்த்தகம் செஞ்சிருக்குது இந்தியா. வளைகுடா நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கச்சா எண்ணெய்க்காகவே நம்ம கொடுக்கிறோமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதை தாண்டி இந்தியா வளைகுடா நாடுகளோட ஏற்றுமதி வர்த்தகம் பண்றாங்க. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC அப்படின்னு சொல்லப்படுற அந்த கவுன்சில் இந்தியாவோட வர்த்தகத்தின் மிகப்பெரிய கூட்டாளியா இருக்காங்க. போன வருடம் மட்டும் 5.22 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம பொருட்களை வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இது நாம கச்சா எண்ணெய்க்கு கொடுக்கிற தொகையை விட ரொம்பவே அதிகம் தான். வளைகுடா நாடுகள்ல நம்ம வாங்குற ஸ்மார்ட் போன்லாம் இங்க இருந்து தான் போது. கிட்டத்தட்ட 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம வளைகுடா நாடுகளுக்கு மொபைல் போன்களை ஏற்றுமதி